ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நான் வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட யூடியூப் ஷார்ட்ல போட்டிருந்தேன். அதில் வந்து ராகுல்ங்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சிபிஏ அண்ட் சிஏஏ பற்றி போடுங்க, அதோட growth அண்ட் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குங்கிறத பற்றி போடுங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ டு கெட் ஸ்டார்டட் வித் நான் என்ன மாதிரி கவர் பண்ண போறேன்னா, இப்போ ஜென்ரலாக நீங்கள் வந்து எப்படி கூகுளில் ட்ரை பண்ணீங்கனாலோ இல்லை சாட் ஜிபிடியில் போட்டிங்கனாலோ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வரும். அந்த மாரி நான் சொல்லப் போறதில்ல. நான் பார்த்ததுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பிராக்டிகலா எப்படி இந்த ப்ராசஸ் வொர்க் ஆகுங்கிறத பத்தி சொல்லப் போறேன். அண்ட் நான் கேட்டது, நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் படிச்சது. இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல கலெக்டிவா எனக்கு என்ன தெரியுமோ அத பத்தி தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணப் போறேன். ஸோ டு கெட் ஸ்டார்ட்டட் வித் நான் வந்து சிபிஏ அண்ட் சிஏஏ இதுல நீங்க இந்தியால படிச்சிருந்தீங்கன்னா, இல்ல படிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, இந்தியால இதுக்கான என்ன குரோத் இருக்கோ, என்ன மாரியான எக்ஸ்போஷர் இருக்கோ, அண்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ங்கிறத பத்தி பேசப் போறேன். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஆர் பிளானிங் டூ மூவ் அப்ராட் என்ன குரோத் இருக்கும், என்ன எக்ஸ்போஷர் இருக்கும், அண்ட் அந்த ப்ராசஸ் எப்படி வொர்க் ஆகுங்கிறத பத்தி சொல்றேன். அண்ட் ஆல்சோ நீங்க என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும், என்னோட பிரிசெப்ஷன் என்னவோ, இல்ல நான் என்ன கத்துக்கிட்டேனோ என்னோட ஜர்னில அத பத்தியும் நான் ஷேர் பண்றேன். ஸோ திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எனிஒன் ஹூஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட் அன் சர்டிஃபிகேஷன் அப்ராட் ஆர் குளோபல் சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அஸ் வெல். ஸோ டு கெட் ஸ்டார்டட் சிபிஏங்கிறது பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் எப்படி படிக்கணுங்கிறத பற்றியெல்லாம் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். மேபி a லாங் ஸ்டோரி ஷார்ட், சிபிஏக்கு ஒரு மாதிரி ப்ரீ கிரெடென்ஷியல்ஸ் இருக்குது. உங்ககிட்ட ஒரு சர்டன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸை எவாலுவேட் பண்ணுவாங்க. அதில் ஒரு 150 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா யூ வில் பி எலிஜிபிள் டு டேக் அன் எக்ஸாம். இப்போ நான் வந்து பிகாம் அண்ட் சிஎம்ஏ நான் வந்து 150 கிரெடிட் பாயிண்ட்ஸ் நான் எடுத்துட்டேன். அண்ட் ஆல்சோ இதை பேஸ் பண்ணி என்னால் சிபிஏ எக்ஸாம் வந்து அப்பியர் ஆக முடிஞ்சது. ஸோ அப்பியர் ஆக முடிஞ்சது. அதுக்கப்புறம் 4 பேப்பர் இருக்கும். யுஎஸ்சிபிஏ தான் நான் பண்ணேன். 4 பேப்பர்ல பிசினஸ் ரிலேட்டடா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஆடிட்டிங் பத்தி இருக்கும், டாக்ஸ் பத்தி இருக்கும். அந்த 4 பேப்பரையும் எக்ஸாம் எழுதி 75 மார்க் வாங்கணும். 75 கிரெடிட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெர்சன்டைல் பேசிஸ். 75ங்கிறது வெறும் 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி 75 அவுட் ஆஃப் 100ல 75% மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா 4 எக்ஸாமையும் பாஸ் பண்ணி உங்களுக்கு சர்டைன் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் பிகம் அ சிபிஏ. ஸோ நான் வந்து யுஎஸ்சிபிஏவா இருந்தேன். இப்போவும் யுஎஸ்சிபிஏவா தான் இருக்கேன். அண்ட் இப்போ எப்படி யுஎஸ்ல சிபிஏன்னு இருக்கோ, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல டிஃப்ரெண்ட் சிபிஏஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நியூசிலாண்டில் சிஏன்னு சொல்றாங்க, ஆஸ்திரேலியால சிபிஏன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு டிஃப்ரெண்ட் சிபிஏஸ் இருக்கு. ஸோ நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் டியூ டு ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஐ ஹேட் டு மூவ் டு மெக்சிகோ. அண்ட் தேர் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அ கரியர் ஓவர் தேர் ஐ டிசைடட் டு டூ சிபிஏ யூஎஸ் in the United States because US is kind of closer to Mexico. ஸோ அதுதான் என்னோட ரீசன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் சிபிஎஸ் வந்து பர்சியூ பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன மாதிரி சினாரியோஸ்லாம் சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட கிளைண்ட் வந்து இன்கேஸ் நியூசிலாந்து கிளைண்ட்டாக இருக்காங்க, இல்லாட்டி ஆஸ்திரேலியா கிளைண்ட்டாக இருக்காங்கன்னா, நீங்கள் ஆஸ்திரேலியன் சிபிஏ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதனால தான் நீங்கள் இப்போ லிங்க்டின்ல போய் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சில எல்லாருமே யுஎஸ் சிபிஏவாக இருக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி ஒத்துக்கலாம். நிறைய பேர் யுஎஸ் சிபிஏவா இருக்காங்க. ஆனா டிஃப்ரெண்ட் சிபிஎஸும் இருக்காங்க. சிபிஏ கனடாலயும் இருக்காங்க. சிபிஏ நியூசிலாந்துல வந்து சிஏன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாலயும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நான் வந்து எடுத்ததுக்கான ரீசன் இதுதான். அண்ட் கம்மிங் டு த செகண்ட் பாயிண்ட், இந்தியாவில் இதுக்கான எக்ஸ்போஷர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1லேருந்து என்னன்னா, இப்போ நம்ம சிஎம்ஏ படிக்கிறோம். சிஎம்ஏ படித்தா டு சம் எக்ஸ்டென்ட் ஆஃப் அ சேலரி லெவல் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், விச் இஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி ஹையர். ஏன்னா பிகாம் படித்தவங்களுக்கும் சிஎம்ஏ படித்தவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு எலிவேஷன் இருக்கும். நல்ல சேலரியில் என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸில் நீங்கள் போகலாம். அண்ட் நல்ல பொசிஷன்லேயே போகலாம். ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து என்ட்ரி லெவல் ஸ்டாஃபாக போகாமல் கொஞ்சம் மிட் மேனேஜ்மெண்ட்லேருந்தே நீங்கள் போக முடியும் உங்களால் சிஎம்ஏ படித்தீங்கன்னா. வேற சிபிஏ படிக்கும் போது என்ன டிஃபரன்ஸ், வாட் இட்ஸ் கோயிங் டு மேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபிஏவை யார் ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னா, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியும் ஒரு பிக் ஃபோர்ஸும் எந்த கம்பெனி இந்தியாவோட எல்லைக்கு தாண்டி இருக்கோ அந்த மாதிரி கம்பெனிக்கு மட்டும்தான் சிபிஏங்கிறவங்க தேவைப்படுவாங்க. அவங்க மட்டும்தான் உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கம்பெனியால் வெளியூர்லேருந்து இந்தியாவில் வந்து கடை போட முடியுதுன்னா, அவங்களால உங்களுக்கு நல்ல சேலரி பேக்கேஜ் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. கரியர் வைஸ் வந்து ஒரு growth அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சேலரி வைஸ் வந்து உங்களுக்கு நல்ல பேக்கேஜ் கிடைக்கும். இப்போ கரண்ட் எக்ஸிஸ்டிங் பேக்கேஜை விட ஜாஸ்தியா.
அண்ட் எக்ஸ்போஷர்ன்னு பொறுத்தவரைக்கும், ஆப்வியஸ்லி மல்டிநேஷனல் கம்பெனில நீங்க வேலை பார்க்கும்போது, டிஃபரெண்ட் மனிதர்களோட நீங்க வேலை பார்ப்பீங்க. ஃப்ரம் பீப்பிள் ஃப்ரம் டிஃபரெண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அது வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அண்ட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணும்போது, அங்க ட்ரெய்னிங்ஸ் எல்லாம் நெறைய குடுப்பாங்க. விச் வில் மேக் யூ அ டிஃபரெண்ட் பெர்சன். இப்ப நான் வந்து இந்தியால வந்து சிஎம்ஏ படிச்சுட்டு அண்ட் சிபிஏ படிச்சுட்டு ஒரு கம்பெனில வேலை பார்க்கும்போது, அங்க நான் மீட் பண்ண பீப்பிள் and the training that I had, the exposure that I got, the client that I worked with, it's all, added certain value to a person that I've become as a professional. That is what I would say. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ் மாரி. உங்களுக்கு கரியர் குரோத்துங்கிறது இதானே. நீங்க வந்து ஒரு பெர்சனா இருப்பீங்க. நீங்க இஃப் யூ ஆர் பெர்சன் வித் 20% இட் வில் எலிவேட் யுவர் ப்ரொஃபஷனலிசம் டு 80%. அந்த மாரி உங்களுக்கு ஒரு கரியர் குரோத் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு பெர்சனாவே எவால்வ் ஆனீங்கனாலோ, இல்ல ப்ரொஃபஷனலா எவால்வ் ஆனீங்கனாலோ, தட் வில் லீட் டு அ சர்டன் டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க வந்து அந்த கம்பெனிலேயே நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோட் ஆயி போனீங்கனாலோ, இல்ல அது மூலியமா உங்களுக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கிறதுனாலோ, இல்ல அது மூலியமா வேற ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுனாலோ, இந்த மாரி தட் வில் ஓப்பன் டோர்ஸ் ஃபார் யூ டு கோ ஈவன் ஹையர் அண்ட் பர்ஸ்யூ ஈவன் மோர் ஹையர் கரியர் கேட்டகரீஸ். ஸோ இந்த மாரியான கரியர் எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் குரோத்ஸ் எல்லாம் கிடைக்கும் சிபிஏ படிச்சீங்கன்னா. அண்ட் சிபிஏ வந்து மெயின் இடம் வந்து என்னென்ன மாரி பிளேஸஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங். மெயினா இந்த பிக் ஃபோர்ஸ்ல வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் பண்றாங்க இல்லையா? யுஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல. அதுக்கான சப்போர்ட் சர்வீஸ் பண்ற நெறைய கம்பெனிஸ் இருக்கு. பிடபிள்யூசி ஆக்ஸலரேஷன் சென்டர், இஒய், ஜிடிஎஸ் இந்த மாரி எல்லா கம்பெனிஸ்லயுமே இந்த மாரி சப்போர்ட் சர்வீசஸ் செக்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியால இருக்கு. அந்த மாரி கம்பெனில நீங்க வந்து வொர்க் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் ஆடிட்டரா. அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னு பார்த்தீங்கன்னா, நெறைய யுஎஸ் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து இந்தியால வந்து வச்சிருக்காங்க இல்லையா? பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க இல்லையா? நீங்க ஒரு சிஎம்ஏவா இருக்கும்போது அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து யுஎஸ்ல பிரான்ச் இருக்கும்போது, நீங்க யுஎஸ்சிபிஏ படிக்கும்போது ஆப்வியஸா வந்து உங்களால ஈஸியா 2த்தையும் மேனேஜ் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்கும். நீங்க அதுல நல்லா உங்க ஸ்கில்ஸ எக்ஸிபிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வெளியூர் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். அண்ட் கரியர் குரோத், சேலரி எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி த சேம் ஆஸ் ஐ மென்ஷன்ட் இன் த பிகினிங் ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் இருக்கும். அண்ட் இந்த மாரி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இந்த லைன்ல அண்ட் டாக்ஸ் நம்ம ஊர்லயும் இதே மாரி சப்போர்ட் சர்வீசஸ் நெறைய பண்றாங்க யுஎஸ் ரிலேட்டடா. ஸோ சப்போர்ட் சர்வீசஸ்ல நீங்க வந்து இருந்து சேம் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்கும் உங்களுக்கு. வெளியூர்லயும் போலாம். இங்கேயும் வந்து பெரிய கம்பெனிஸ்ல வேலை பார்க்கலாம். ஸோ இந்த மாரி டிஃபரெண்ட் கேட்டகரீஸ்ல உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து வரும். அண்ட் சிஏஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சிபிஐ எப்படி எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் லைன்ல போலாம். சிஎஃப்ஓ அந்த மாரி ஒரு கேட்டகரியில பியூர் அண்ட் பியூர் வந்து சிஏ ரிலேட்டடா நம்ம ஊர்ல எப்படி இருக்குமோ, அதே தான் யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல சிபிஏ. சிஐஏன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபைட் இன்டர்னல் ஆடிட்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நெறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல, ஏன் இந்தியன் கம்பெனிஸ்லயே இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளேயே வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி கம்பெனிக்குள்ளேயே வச்சிருக்கவங்கள்ல இந்த மாரி ஒரு டிமாண்டட் குவாலிஃபிகேஷன் தான் சிஐஏன்னு சொல்லுவாங்க. அண்ட் டிமாண்டட் குவாலிஃபிகேஷன் நான் சொல்லும்போது, இது எப்படி பண்றது அப்படின்னா, அதுக்கும் இந்த மாரி ப்ரீ ரிக்வெசிட்ஸ் இருக்கு. 3 லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ். அத நீங்க எழுதி கிளியர் பண்ணீங்கன்னா, யூ கேன் பிகம் அ சிஏஏ சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல். அண்ட் நீங்க சிஏஏ படிச்சீங்கன்னா, ஆப்வியஸா உங்களுக்கு இந்தியாலக்குள்ள இருக்க கம்பெனிஸ்லயும் உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சு, அண்ட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். நீங்க வேலை பார்க்கறதுக்கு வித் குட் அமௌண்ட் ஆஃப் சேலரி. பிகாஸ் சிஐஏ மேண்டேட்டரின்னு கேட்க மாட்டாங்க இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ்ல. இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ்ல இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் வந்து இன்டர்னல் ஆடிட்டரா இருந்தேன். நான் வந்து சுந்தரம் கிளேட்டன்ல இருக்கும்போது, நான் சிஎம்ஏவா இருந்தேன். சிஎம்ஏ கேன் பிகம் அ இன்டர்னல் ஆடிட்டர். சிஎம்ஏ கேன் வொர்க் ஆஸ் அன் இன்டர்னல் ஆடிட்டர். அப்படிதான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் நீங்க இப்போ ஆல்ரெடி சிஎம்ஏவா இருந்தீங்கன்னா, தட் இஸ் மோர் தென் குட் எனஃப். அண்ட் இப்ப நீங்க மல்டிநேஷனல் கம்பெனிஸ் போறீங்கன்னா, அவங்க கண்டிப்பா கேட்பாங்க சிஏஏ. கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அது இருந்ததுன்னா, யூ வில் பி ரெகக்னைஸ்ட் இன் அ வெரி குட் வே. தட் வில் லீட் யூ டு கெட் அ வெரி குட் பேக்கேஜ். இந்த மாரி ப்ரீ ரெக்விசிட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாரி கேட்டகரீஸ்ல சேம் சிபிஏல நான் சொன்ன மாரியே நல்ல பேக்கேஜ் கிடைக்கும். சிஏஏ ஒரு ரிக்வயர்மென்ட்ன்னு சொல்லி ஒரு கம்பெனில ஹையரிங் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனில ஆப்வியஸா வந்து மல்டிநேஷனல் கம்பெனியா இருக்கும். இந்தியால கடை போடுறதுக்கு காசு இருந்ததுன்னா, சம்பளம் குடுக்கறதுக்கும் காசு இருக்கும். அதுவும் இந்த மாரி குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு. ஸோ அதனால நல்லாவே வந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் அத தவிர வந்து பார்த்தீங்கன்னா,
இப்ப நீங்க வெளியூருக்கு போகணும், வெளியில ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வேணும்னா, நீங்க இந்தியால இருக்க கம்பெனில ஸ்கில்ஸ எக்ஸிபிட் பண்ணி, அதுல நீங்க எப்படி க்ரோ ஆகுறீங்க ஒரு ப்ரொஃபஷனலாங்கிறத பொறுத்து, யூ வில் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டூ மூவ் அப்ராட் ஆர் ஈவன் ட்ரை டூ அப்ளையிங் ஃபார் அனதர் கண்ட்ரீஸ் வேரெவர் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் சிஏஏ குவாலிஃபிகேஷன்ஸ். பட் ஆனா இதுல என்ன ஒரு கேட்ச் இருக்குன்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு இப்ப நீங்க சிபிஏ படிக்கிறீங்க இந்தியால அண்ட் சிஏஏ படிக்கிறீங்க. இப்ப படிக்கும்போது இந்தியால என்னெல்லாம் குரோத் அண்ட் எக்ஸ்போஷர் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் சேலரி. செகண்டு ப்ரொஃபஷனலா யூ வில் க்ரோ அஸ் அ பெர்சன் அண்ட் அஸ் அ ப்ரொஃபஷனல். அதுதான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் தேர்ட் வந்து என்னன்னா, திஸ் வில் ஓப்பன் லாட் ஆஃப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் யூ அண்ட் இட் வில் அப்லிஃப்ட் யுவர் கரியர். அதுவும் 3வது ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் இத தவிர வந்து, இப்ப இது இந்த மாரியெல்லாம் வொர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்றேன். எந்த மாரியெல்லாம் வொர்க் அவுட் ஆகாதுன்னு நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க சிபிஏ படிக்கிறீங்க. சிஎம்ஏ முடிச்சுட்டு சிபிஏ படிக்கிறீங்க அண்ட் சிஏஏ படிக்கிறீங்க. இல்ல வாட்டெவர் யூ ஆர் சூசிங். இப்ப நான் இத படிச்சு முடிச்சுட்டேன். நான் இந்தியால இருக்கேன். எனக்கு இப்பவே நான் கரியர் நான் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல அப்ளை பண்றேன். எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் அக்கேஷன் 0.0001% தான் அந்த மாதிரியான சான்சஸ்லாம் இருக்கு. அதாவது நீங்க சிபிஏ படிச்சுட்டு, இங்க இந்தியால ஒரு 1 இயர், 2 இயர் வேலை பார்த்துட்டு, உடனே நீங்க அப்ராட்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸஸ் தான் இருக்கு. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு நியூசிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் யுஎஸ் சிபிஏவா இருக்கேன். இப்ப நான் நியூசிலாந்துக்கு அப்ளை பண்ணும்போது, நான் இந்தியாலருந்து அப்ளை பண்ணாலோ, இல்ல மெக்சிகோலருந்து அப்ளை பண்ணாலோ, என்ன ஒரு மெயின் கேண்டிடேட்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, ஒரு ஒரு கண்ட்ரிக்கு வரும்போது விசா ரிக்வயர்மெண்ட்ஸ்ன்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ, அந்த விசா ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு சில பேர் ஆல்ரெடி இங்க வந்திருப்பாங்க. அவங்க இந்த மாரி வேலை தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. அந்த மாரி கேட்டகரில நீங்க விசா இல்லாம இந்தியாலருந்து ஸ்பான்சர்ஷிப் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணும்போது, கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. நான் இல்லன்னே சொல்ல மாட்டேன். பட் ஆனா ரொம்ப ரொம்ப கம்மி சான்ஸ். தட் இஸ் நாட் ஹவ் திங்ஸ் வொர்க் ஓவர் ஹியர். ஸோ, இது ஒரு கேட்டகரி. அண்ட் அந்த சான்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த சான்ஸ் லிட்டில் பிட் ஹையர் சைட்ல இருக்கும். எப்போ தெரியுமா? நீங்க சிபிஏவோ இல்ல சிஐஏவோ படிச்சு ஒரு கம்பெனில வேலை பார்த்து, உங்கள நீங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ஒரு ப்ரொஃபஷனலா அங்கேயே நீங்க க்ரோ ஆயி, நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. நீங்க அந்த ஒரு பிளேஸ்ல யூ ஆர் வெல் அண்ட் குட் எனஃப்ன்னு நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு 5 டூ 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, அந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப யுவர் சான்சஸ் ஆர் ஹையர். ஆனாலும் அப்ப கூட தட் இஸ் நாட் கேரண்டீட். ஏன்னா வேர்ல்ட் வைட் நெறைய பேர் படிக்கிறாங்க. அண்ட் விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கறதுனால, every country will prefer someone who's having an active visa at this moment to get started with work rather than sponsoring someone or bringing someone from other side of the country. So அதுதான் பண்ணுவாங்க. பட் ஆனா என்ன நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம்னா, அத பத்தி பேசணும்னா, ஃபர்ஸ்ட் திங் இப்ப நீங்க சிஎம்ஏவா இருக்கீங்கன்னா, சிஎம்ஏவே அது ஒரு கோல்டனான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதனால தான் எனக்கு இன்டர்னல் ஆடிட் கிடைச்சது. அதனால தான் என்னால கரியர் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. அதனால தான் நான் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். சிஎம்ஏ படிக்கும்போதே ஸ்டார்ட் பீயிங் ப்ரோஆக்டிவ், ஸ்டார்ட் கெட்டிங் இன்வால்வ்ட் இன் த பிசினஸ், ட்ரையிங் டூ அண்டர்ஸ்டாண்ட் த பிசினஸ், ஹவ் எவ்ரிதிங் வொர்க்ஸ் இந்த மாரி எல்லாமே கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருங்க. சிஎம்ஏல நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ, இப்ப நீங்க ஃபினான்ஸ் சைட்ல இருக்கீங்கன்னா, அந்த கம்பெனி எப்படி வொர்க் ஆகுது? அந்த கம்பெனிக்கு எப்படி டிஃபரெண்ட்டா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம்ங்கிறத யோசிச்சுட்டே இருங்க. அண்ட் நீங்க இப்ப டெக் சைட்ல வேலை பார்க்குறீங்கன்னா, இப்ப டெக் சைட்ல நீங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? அதுல எப்படி நீங்க உங்கள அப்கிரேட் பண்ணிக்கலாம்? அப்படிங்கிறத நீங்க யோசிங்க. அப்படி நீங்க யோசிக்கும்போது, வேல்யூ ஆடட் அந்த ஒரு லைன்லயும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஆட் பண்ணக்கூடிய மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ படிச்சா தான் இட் வில் பி பெனிஃபிஷியல். ஜஸ்ட் பிகாஸ் சம்ஒன் இஸ் டூயிங் சம்திங் சிபிஏவோ, இல்ல சிஐஏவோ, இல்ல ஏசிசிஏவோ இன்னொருத்தவங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு படிக்காதீங்க. ஏன்னா தட் இஸ் நாட் கோயிங் டூ ஆட் எனி வேல்யூ டூ யுவர் ப்ரொஃபைல். ஒரு இடத்துல நீங்க ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவா வேலை பார்க்குறீங்க. அது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. அவன் யுஎஸ்ல பிரான்ச் வச்சிருக்கான். என்னால அந்த அக்கவுண்ட்ஸ்க்கு யுஎஸ் ரிலேட்டடா படிச்சா ஐ கேன் சப்போர்ட் பெட்டர். தட் வில் க்ரோ ஆர் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ப்ரொஃபஷனலினா சிபிஏ படிங்க. அண்ட் நீங்க இப்போ ஒரு இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. அது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. எனக்கு இத விட ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா, சிஏஏ படிங்க. நீங்க இப்ப யூரோப்பியன் பேஸ்ட் கிளையண்ட்ல இருக்கீங்க. அண்ட் அவங்க இந்த மாரி எனக்கு ஐஎஃப்ஆர்எஸ் பத்தி எல்லாம் நான் நெறைய நெறைய படிக்கணும் அப்படின்னா, ஏசிசிஏ படிங்க. அதே மாரி நான் இப்ப இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட்ல இருக்கேன். எனக்கு நெறைய அப்ராட்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வேணும். இல்ல இப்ப அந்த கம்பெனிலயே நான் ஸ்கில்ஸ வளர்த்துக்கணும் அப்டின்னா, சிசா படிங்க. இந்த மாரி
நீங்க முதல்ல கெட் ஸ்டார்ட்டட். சிஎம்ஏ வந்து ஒரு வெரி குட் ஸ்டார்ட் ஃபார் யுவர் கரியர். அத நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள நீங்களே வளர்த்துக்கோங்க ப்ரொஃபஷனலா. உங்க ஸ்கில்ஸ அண்ட் குரோத்த வந்து நீங்களே ஃபைன் டியூன் பண்ணுங்க. அதுக்கேத்தா மாதிரி எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எது உங்களுக்கு அழகு சேர்க்கும்னு பாருங்க. அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் சம்திங் அண்ட் ஹேவிங் ஆன் யூர் ஹேண்ட் எது அழகு சேர்க்கும்னு பாருங்க. ஏன்னா நான் படிச்ச டைம்லலாம் வந்து சிஎம்ஏ படிச்சவங்க எல்லாருமே ஏசிசி, சிஎஸும் படிப்பாங்க. ஸோ எதுக்குன்னா, இந்த மாரி எல்லாரும் படிக்கிறாங்கன்னு படிப்பாங்க. ஜஸ்ட் படிக்கிற காலத்திலேயே படிக்கணுங்கிறதுக்காக. அந்த மாரி பண்ணாம, எது உங்களுக்கு பெட்டரா சூட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு, அதுக்கேத்தா மாரி படிக்க ஆரம்பிங்க. அப்கிரேட் பண்ணும்போது, கரெக்ட்டா அது உங்களுக்கு சிங்க் ஆகும் உங்க கரியர்ல. தட் வில் டெஃபினெட்லி கிளிக் டூ டேக் யூ டூ அ பெட்டர் பிளேஸ். டூ ஹெல்ப் யூ டூ பிகம் அ வெரி குட் ப்ரொஃபஷனல். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் ஆஸ் அ ப்ரொஃபஷனல். ஸோ அந்த மாரி தான் இந்த ஒரு கைடன்ஸா நான் சொல்லுவேன். ஏன்னா, அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த மாரி தான் வொர்க் அவுட் ஆச்சு. நானும் வந்து சிஎம்ஏவோடயே சேர்ந்து இன்னொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சேன். அத நான் கிளியரும் பண்ணேன். ஆனா, நான் இப்ப அது எங்கேயுமே நான் வந்து போடுறதில்ல என்னோட ப்ரொஃபைல்ல. ஏன்னா, அது இப்ப என்னோட கரண்ட் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைலுக்கு அது சிங்க் ஆகல. ஸோ அந்த மாரி ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, படிச்சு சிஎம்ஏ படிச்சு முடிச்சுட்டு, ஸ்டார்ட் வித் சம்திங் அண்ட் எக்ஸ்ப்ளோர், ட்ரை டூ லேர்ன். ஒரு 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் யுவர் ஆன்சர். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் கோ ஃபார் வாட்டெவர் தட் எக்ஸைட்ஸ் யூ, வாட்டெவர் யூ திங்க் தட் இஸ் கோயிங் டு ஆட் வேல்யூ ஃபார் யுவர் ப்ரொஃபைல். அண்ட் இதுதான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எனிஒன் ஹூ இஸ் வாட்சிங் அபவுட் சிபிஏ அண்ட் சிஏஏ. ஜென்ரலா நீங்க வந்து கூகுள்லயோ இல்லாட்டி சாட்ஜிபிட்டிலயோ போட்டீங்கனாலே உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் அதையே ரிப்பீட் பண்ண வேண்டாங்கறனால, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது, கேட்டது, தெரிஞ்சுக்கிட்டது இத பத்தி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாரி வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் ட்ராப் இன் கமெண்ட்ஸ். அண்ட் ஃபார் ராகுல் ஸ்பெசிஃபிக்லி, ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் மை வீடியோ. தேங்க் யூ.